ஹபீபி கம் டு துபாய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்களையும் துபாயில் பணமழை கொட்டும் அப்படின்னு துபாய்க்கு வேலைக்கு போனவங்களையும் ஏன் ஒட்டுமொத்த துபாயையுமே ஏப்ரல் 16ஆம் தேதி அன்னைக்கு ஒரு கனமழை பெரட்டி போட்டிருக்கு பாருங்க. துபாயோட வரலாற்றிலேயே அப்படி ஒரு மழை இது வரைக்கும் பெஞ்சதே இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க. அன்னைக்கு காலையில வெறும் சாரல் தானே அடிக்குது அப்படின்னு நினைச்சு 1 மணி நேரம் 2 மணி நேரம் டிராவல் பண்ணி வேலைக்கு போன எல்லாத்துக்கும் நேரம் ஆக ஆக மழை அதிகமாக என்னமோ ஒன்று நடக்க போதுரா அப்படிங்கிற திக்குங்கிற உணர்வு கட்டாயம் இருந்திருக்கும். இதே இவங்கெல்லாம் நம்ம ஊர்ல இருந்திருந்தாங்கன்னா இவங்க அம்மா அப்பாவோ அண்ணன் தம்பியோ உறவினர்களோ நண்பர்களோ மழை பெய்யுது எங்க இருக்க, பத்திரமா வந்துருவியா, இல்லை நான் வரட்டுமா அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த துபாயில வேலைக்கு போன எல்லாத்துக்கும் அப்படி ஃபோன் பண்ணி கேட்குற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? தான் சொந்த ஊர்ல பணம் சம்பாதிக்க முடியாம வெளிநாடு போயாவது பணம் சம்பாதிச்சு தான் குடும்பத்தை காப்பாற்றலான்னு நினைச்சாங்கல்ல, அதுக்காக அங்க வேலைக்கு போயிருக்காங்கல்ல, அதுதான் அந்த பணம் தான் முக்கிய காரணம். அந்த மழை அன்னைக்கு வேலை முடிஞ்சு தான் தங்கி இருந்த இடத்துக்கு கஷ்டப்பட்டு போனவங்களுடைய கதையெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா ஆயிரக்கணக்கான கதைகள் உங்களுக்கு கிடைக்கும். துபாயில் என் ஃப்ரெண்டு ராஜசேகர் இந்த மலையில் எப்படி இருக்கானோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அவனுக்கு ஃபோன் பண்ணினேன். அதுக்கு அவன் சொன்னான், டேய் நான் ஒரு அர்ஜென்ட்டு வேலையாக இந்தியாவுக்கு வந்துட்டேன்டா, நான் இங்கே தான்டா இருக்கேன்னா. அப்பாடா நம்ம நண்பர் ராஜசேகர் சேஃபாக இருக்கான் அப்படின்னு நம்ம உணர்ந்தாலும் இது மாதிரி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ராஜசேகர்கள் அங்கே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்களே அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு கொஞ்சம் மனசு சங்கடமாக தான் இருக்கு. உயரமாக பல மாடி கட்டடங்கள் கட்டி இருக்கிற துபாயில் மழை நீர் வடிகாலுக்கு சரியான வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம சொன்னாலும் எங்க துபாய் கவர்மெண்ட் 2 நாள்லயே எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டாங்களே அப்படின்னு நம்ம கிட்ட இருந்து போனாங்கல்ல ஒரு 2-3 துபாய் ஷேக்குகள், அவங்க வந்து கமெண்ட் போடுவாங்க, பணம் படுத்தும் பாடு.